கட்சியின மத பேதமின்றி அனைவரும் ஒன்று திரண்டு ரணில் விக்ரமசிங்க அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நாடு மீண்டும் பங்குரோத்தை நிலையை அடைவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. 2022ஆம் ஆண்டு நாடு வங்குரோத்து நிலையை அடைந்ததை அடுத்து அத்தியாவசிய பொருட்களுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்தது. எரிபொருள், எரிவாயு என்பவற்றை கொள்வனவு செய்ய வரிசையில் பல நாட்கள் காத்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்தது. எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக போக்குவரத்து முடக்கப்பட்டது, மின்சாரம் துண்டிக்கப்பட்டது, நாட்டின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதுடன் நாடு ஸ்தம்பிதம் அடைந்துள்ளது. இதனால் மக்கள் பெரும் கஷ்டங்களை அனுபவித்தனர். இத்தகைய கஷ்டங்களில் இருந்தும் வரிசை யுகத்தில் இருந்தும் மக்களை மீட்டெடுத்தவர் எமது ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்க ஆவர். கடந்த கால துன்பங்களை துயரங்களை மறந்து தற்போது சில தரப்பினர் செயற்படுகின்றனர். தனியொருவராக துணிந்து நாட்டை பொறுப்பேற்று மக்களின் கஷ்டங்களை போக்குவதற்கு நடவடிக்கை எடுத்தவர் எமது ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்க ஆவர். நாட்டில் மீண்டும் வரிசை யுகம் ஏற்படக்கூடாது, பொருளாதார நெருக்கடியில் நாடு சிக்கிவிடக் கூடாது என்று கருதினால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சகலரும் ஆதரிக்க வேண்டும். நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படும் ஒருவர் பல்வேறுபட்ட அனுபவங்களை கொண்டவராக இருக்க வேண்டும். எமது தலைவர் கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாகவும் பிரதமராகவும் நிதியமைச்சராகவும் செயற்பட்டிருக்கின்றார். இந்த சந்தர்ப்பங்களில் பல்லாண்டு கால அனுபவங்களை அவர் கொண்டிருக்கின்றார். அத்துடன் சர்வதேச தலைவர்களுடன் தொடர்புகளை பேணி வருகின்றார். முன்னணி நாடுகள் தொடர்பினை பேணுகின்றார். பொருளாதார தீர்மானங்களை உடன் மேற்கொள்ளக்கூடியவராக அவர் திகழ்கின்றார். சவால்களை சந்திக்க கூடியவராகவும் வேலை திட்டங்களை கொண்டவராகவும் அவர் செயற்படுகின்றார். தற்போது ஜனாதிபதி தேர்தலில் இங்கு போட்டியிடும் வேட்பாளர்களில் எமது தலைவர் ரணில் விக்ரமசிங்க தவிர இந்த தகுதி வேறு எவருக்குமே இல்லை என்பதை நீங்கள் நினைவு கூற வேண்டும். 2019ஆம் ஆண்டு பிரதேச சபை உறுப்பினராக கூட பதவி வகிக்காத கோட்டபாய ராஜபக்ச சிங்கள மக்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்தார்கள். ஆனால் அனுபவம் இல்லாத அவரினால் நாட்டை கொண்டு நடத்த முடியவில்லை. தற்போதும் அனுபவம் உள்ள எமது தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை தெரிவு செய்யாமல் அனுபவம் மற்றவர்களை நீங்கள் தெரிவு செய்ய முயன்றால் நாடு சீரழிந்து போகும் என்பதை நினைவில் கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். அன்று நாடு வங்குரோத்து அடைந்த நிலையில் ஆட்சியை பொறுப்பேற்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்ட போது இன்று போட்டியிடுகின்ற எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா, தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோர் அதனை பொறுப்பேற்காது அஞ்சி ஓடினர். 60க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா கொண்டிருந்த போதிலும் ஆட்சியை பொறுப்பேற்க அவர் முன்வரவில்லை. ஆனால் நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு நாட்டு மக்களுக்காக தனது உயிரை துச்சமென மதித்து பிரதமர் பதவியை ஏற்றுக்கொண்டவர்தான் எமது தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஆவர். அதன் பின்னர் நாடு பெரும் நெருக்கடியை சந்தித்த போது ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்டார். பாராளுமன்றத்தை கைப்பற்றுவதற்கு போராட்டக்காரர்கள் முயன்ற போது அதனை தடுத்து நிறுத்த உடனடியாக நடவடிக்கையினை ஜனாதிபதி மேற்கொண்டிருந்தார். அன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க துணிந்து வந்து பொறுப்பேற்றிருந்தார். அன்று கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த நாட்டை பொறுப்பேற்காது விட்டால் நாடு இன்று எதியோப்பியாவாக அல்லது சோமாலியாக மாறியிருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி மக்களின் இயல்பு வாழ்க்கையை உருவாக்கிய ரணில் விக்ரமசிங்க தனது இயலுமையை கடந்த 2 வருடங்களில் வெளிக்காட்டியிருக்கின்றார். மாற்று வேட்பாளர்கள் வெறுமனே உறுதிமொழிகளை வழங்கி
வருகின்றாரே தவிர ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபடவில்லை. அவர்கள் அதற்கான திட்டங்களும் இல்லை. இந்த விடயம் குறித்து மக்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியை பிளவுபடுத்திய பெருமை எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவையே சேரும். கட்சியை பிளவுபடுத்தி ஆட்சியை கோட்டபாய ராஜபக்சவிடம் ஒப்படைப்பதற்கு சஜித் பிரேமதாச அவர்களின் செயற்பாடே காரணமாக இருக்கின்றது. நாட்டை பொருளாதார ரீதியில் அரசியல் ரீதியிலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னேற்றியுள்ளார். ஆனால் அதனை இல்லாது செய்வதற்கு சில அரசியல்வாதிகள் தற்போது முயன்று வருகின்றனர். மாற்றுக் கட்சிகளிடம் நிதிகளை பெற்றுக்கொண்டு இத்தகைய செயற்பாடுகளில் அவர்கள் ஈடுபட முயல்கின்றனர். தமிழர்களின் போராட்டத்தை மழுங்கடிப்பதற்கு எவரும் முயலக்கூடாது. கட்சிகளுக்கு விலை போகாது. தமிழ் தரப்பினர் சரியான முடிவை எடுக்க வேண்டும். இன்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் பாட்டாளி சம்பிக ரணவக்க, ஜிஎல் பீரிஸ், நாலக கொடேவா உட்பட்டோர் அங்கம் வகிக்கின்றனர். இவர்கள் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுடன் இருந்து செயற்பட்டவர்கள். இவர்களை கூட்டணைத்துக் கொண்டு ஆட்சி நடத்த சஜித் பிரேமதாச அவர்கள் முயல்வது வேடிக்கையான விடயமாக இருக்கின்றது. கோட்டபாய ராஜபக்சவின் கொள்கைகளையே இவர்கள் தற்போது பரப்பி வருகின்றனர். இவர்கள் அங்கம் வகிக்கும் தரப்பினால் எத்தகைய தீர்வும் தமிழ் மக்களுக்கு வழங்க முடியாது. வடக்கு கிழக்கு மக்களின் பிரச்சனைகளுக்கு எமது தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் மாத்திரமே தீர்வை காண முடியும். அதற்காக அவர் அன்று தொற்று இன்று வரையும் பாடுபட்டு வருகின்றார். வடக்கு கிழக்கு மக்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கும் அடிப்படை பிரச்சனையான இனப்பிரச்சனைக்கும் தீர்வு காணப்பட வேண்டுமானால் அது எமது தலைவர் கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களிடமே மட்டுமே முடியும். 2001ஆம் ஆண்டில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கம் அமைக்கப்பட்டது. 2002ஆம் ஆண்டு விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கப்பட்டது. நோர்வேயின் அனுசரணையுடன் வவுனியாவில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கப்பட்டன. சமஷ்டி தீர்வை முன்வைப்பதற்கான ஒஸ்லோ பிரகடனமும் அந்த வேளையில் கைச்சாத்திடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையினை குழப்பியடிப்பதற்கு அன்றைய ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க கடும் பிரயத்தனத்தை மேற்கொண்டிருந்தார். 2004ஆம் ஆண்டு எமது தலைவர் ரணில் விக்ரமசிங்க அமெரிக்காவுக்கு உத்தியோகபூர்வ விடயத்தை கொண்டுவிட்டு நாடு திரும்ப இருந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க நிதி அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு, உள்துறை அமைச்சு போன்ற 3 அமைச்சுகளை மீள பெற்றிருந்தார். இதனால் பெரும் முரண்பாடான நிலை ஏற்பட்டது. ஆனாலும் அமெரிக்காவில் இருந்து நாடு திரும்பிய அன்றைய பிரதமர் கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சந்திரிகா குமாரதுங்கவுக்கு எதிராக செயற்படவில்லை. விமான நிலையத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வரவேற்பதற்கு லட்சக்கணக்கான மக்கள் சென்றிருந்தனர். அங்கிருந்து கொழும்பு வரை வாகன பவனியாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அழைத்து வரப்பட்டிருந்தார். வழியில் இருமரங்கிலும் பெரும்பாலான பொதுமக்கள் கூடி நின்றனர். ஜனாதிபதி செயலகத்தை முற்றுகையிட வேண்டும் என்று மக்கள் கோரி நின்றனர். ஆனால் ஜனநாயகவாதியான எமது தலைவர் கௌரவ ரணில் விக்ரமசிங்க அதற்கு சம்மதிக்கவில்லை. அன்று ஜனாதிபதி செயலகத்தை முற்றுகையிட்டிருந்தால் அறக்கலைய போன்ற நிலையை ஏற்பட்டிருக்கும். ஆனாலும் எமது தலைவர் அவ்வாறு செயற்படவில்லை. சந்திரிகா குமாரதுங்கவின் இந்த நடவடிக்கை காரணமாகவே ஆட்சியில் ஜேவிபியும் இணையும் நிலைமை அன்று ஏற்பட்டிருந்தது. அன்று கவிழ்க்கப்பட்டமையினால் விடுதலை புலிகளுடனான சமாதான முயற்சியும் தோல்வியை தழுவியிருந்தது. சந்திரிகா குமாரதுங்க லக்ஷ்மண் கதிர்காமருடன் இணைந்து வடக்கு கிழக்கில் பொருளாதார தடையை அன்று அமல்படுத்தியிருந்தார். 3 பாதைகளையும் மூடி அவர் இத்தகைய தடையினை அமல்படுத்தினர். இதனால் அன்று வடக்கு கிழக்கில் அத்தியாவசிய பொருட்களுக்கு
பெருந்தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்தது. மக்கள் பெரும் சொல்லண்ணா துன்பங்களை அனுபவித்திருந்தனர். சந்திரிகாவின் நடவடிக்கை காரணமாகவே மஹிந்த ராஜபக்சவிடம் ஆட்சி சென்றிருந்தது. 2005ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் எமது கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் மஹிந்த ராஜபக்சவும் போட்டியிட்டிருந்தனர். வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் வாக்களிக்காமையினால் எமது கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் தோல்வியடைந்திருந்தார். மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியை அடுத்து புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டது. இந்த அரசாங்க காலத்திலேயே 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. 2005ஆம் ஆண்டு தேர்தலில் நாம் உரிய வகையில் வாக்களித்திருந்தால் அன்று ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க தெரிவு செய்யப்பட்டிருப்பார். இத்தகைய அழிவுகளும் எம்மத்தியில் ஏற்பட்டிருக்க மாட்டாது. அன்று ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்காமல் நாம் விட்ட தவறை இந்த தேர்தலிலும் நாம் இழைத்துவிடக் கூடாது. தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் என்ற அக்கறையுடன் செயற்படும் ரணில் விக்ரமசிங்க அவர்களை நாம் ஆதரிக்க வேண்டும். வடக்கு கிழக்கில் சுவீகரிக்கப்பட்ட காணிகள், ஆலயங்கள் மற்றும் வீடுகள் என்பவற்றை விடுவிப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களே நடவடிக்கை எடுத்திருந்தார். பலிகாமம் வடக்கில் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தெல்லிப்பளை துக்கையம்மன் ஆலயத்தில் 2014ஆம் ஆண்டு இடம்பெற்ற சத்தியாகிரக போராட்டத்திலும் எதிர்கட்சி தலைவராக அன்றிருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பங்கேற்றிருந்தார். இந்த போராட்டத்தில் கருத்து தெரிவித்த அவர் தமிழ் மக்களின் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும், தான் ஆட்சிக்கு வந்தவுடன் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பேன் என்று உறுதி வழங்கியிருந்தார். அதே போன்றே நல்லாட்சி அரசாங்கம் காலத்தில் பலிகாமம் வடக்கு உட்பட வடக்கு கிழக்கு பகுதிகளில் பெரும்பளவான காணிகள் விடுவிக்கப்பட்டன. கோவில்களும் வணக்க ஸ்தலங்களும் விடுவிக்கப்பட்டன. தற்போது கூட வடக்கு கிழக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. மாகாணங்களுக்கு அதிகாரங்களை வழங்கும் விடயத்திலும் 13வது திருத்த சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. இதற்கான உறுதிமொழியினை எமது தலைவர் கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வழங்கியிருந்தார். வடக்கில் மாகாண சபை அமுலில் இருந்தபோது மாகாண சபைக்கு வரும் நிதிகள் உரிய காலத்திற்குள் பயன்படுத்தப்படாது விடின் அவை மத்திய அரசாங்கத்துக்கு திரும்பி செல்லும் நிலைமை காணப்பட்டது. ஆனால் மாகாண சபைகளுக்கு வழங்கப்படும் நிதிகள் திரும்பி செல்லாத வகையில் புதிய நிதி திட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும். இந்தியாவின் தமிழகத்தில் இத்தகைய விசேட நிதி திட்டம் அமல்படுத்தப்படுகின்றது. அவ்வாறான திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதுடன் வடக்கு கிழக்கு மாகாண சபைகளுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். தற்போது அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட உள்ளது. அடுத்த ஜனவரி மாதம் இந்த சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்திருக்கின்றார். இதில் ஆசிரியர்களுக்கும் சம்பள உயர்வு வழங்கப்படுகிறது. இந்த சம்பள உயர்வில் 85% ஓய்வூதியமாகவும் அவர்கள் பெற முடியும். நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், அமெரிக்காவின் எஜிப்தின் தலைவி சம்பந்தப்பவர், சர்வதேச நாணயத்தின் பணிப்பாளர் கிறிஸ்டன் ஜோர்வின் ஆகியோர் தனக்கு உதவி கூறியதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். சர்வதேச தொடர்புடைய தலைவராகவும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய தலைவராகவும் தற்போது ரணில் விக்ரமசிங்க அவர்களே உள்ளார். அவரை தவிர வேறு தலைவர்கள் இந்த நாட்டில் இல்லை என்பதை கூற வேண்டியிருக்கின்றது. சந்திரிகா குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ச ஆகியோரின் ஆட்சி காலத்தில் ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். ஊடக நிறுவனங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகியிருந்தன. சிரச ஊடக நிறுவனம், உதயன் ஊடக நிறுவனம் என்பன தாக்கப்பட்டன. யாழ்ப்பாணத்தில் நிமலராஜன், மட்டக்களப்பில் நடேசன், கொழும்பில் சிவராம் என்று பெரும்பளவான ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டனர். இவ்வாறு கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பில் இன்னமும் உரிய விசாரணைகள் இடம்பெறவில்லை. இந்த தேர்தலில் ஜனாதிபதியாக எமது தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவு செய்யப்பட்டதும் இந்த விசாரணைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் வலியுறுத்துகின்றேன். வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில்
அரசியல் தீர்வு காணப்பட வேண்டியதுடன் பொருளாதார ரீதியில் இந்த மாகாணங்கள் முன்னேற்றப்பட வேண்டும். இதற்கான பல்வேறு திட்டங்களை எமது ஜனாதிபதி அறிமுகப்படுத்தியுள்ளார். காங்கேசந்துறை துறைமுகம், பலாலி விமான நிலையம் என்பவற்றை அபிவிருத்தி செய்ய இந்தியாவின் உதவியுடன் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. தற்போது பலாலிக்கு சென்னையிலிருந்து நாள்தோறும் விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கப்பல் சேவையும் இடம்பெறுகின்றது. இதேபோன்று தலைமன்னாருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையில் பாலம் அமைப்பது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. இத்தகைய நடவடிக்கைகள் வடக்கு கிழக்கை நிச்சயம் அபிவிருத்தி அடைய செய்யும். வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்தி செய்யப்படும் அதேவேளை மலையக மக்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட வேண்டும். மலையக மக்கள் பல்வேறு துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். அவர்களின் அடிப்படை வசதிகள் இன்றி அல்லற்படுகின்றனர். வீட்டுரிமையின்றி, நில உரிமையின்றி, உரிய நியமனங்கள் கிடைக்காத நிலையில் தோட்ட தொழிலாளர்கள் வாழ்கின்றனர். அவர்களது லயன்களை கிராமங்களாகவும் நடவடிக்கை எமது கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அவர்களின் சம்பளத்தினை அதிகரிப்பதற்கான செயற்திட்டமும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இன்று தமிழ் கட்சிகளின் பின்னடைவு சின்னாபின்னமாகி உள்ளன. தமிழ் தேசிய கூட்டமைப்பானது காணாமல் போயுள்ளது. தமிழரசு கட்சி பிளவுபட்டிருக்கின்றது. தற்போது அந்த கட்சி எடுத்துள்ள முடிவினால் பெரும் சர்ச்சை உருவாகியுள்ளது. பல கூறுகளாக பிரிந்து தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு வருகின்றன. ஏனைய தமிழ் கட்சிகளும் வெவ்வேறு நிலைப்பாட்டுடன் ஜனாதிபதி தேர்தலை சந்திக்கின்றன. எனவே சின்னாபின்னமாகி உள்ள இந்த தமிழ் கட்சிகளின் கருத்துக்களை கேட்காது எமது மக்கள் சுயாதீனமாக சிந்தித்து எதிர்கால ஜனாதிபதியை தெரிவு செய்யும் வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். ஐக்கிய தேசிய கட்சியில் நாம் தொடர்ந்து பயணித்து வருகின்றோம். கடந்த 25 வருடங்களாக ஒரே கட்சியிலேயே நான் செயலாற்றி வருகின்றேன். இவ்வாறு பயணித்ததன் மூலம் வடக்கில் குறிப்பாக குடாநாட்டில் பல்வேறு சேவைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. காணி விடுவிப்பு உட்பட பல்வேறு வேலை திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. நான் பெருமையாக கட்சியில் இருந்தாலும் தமிழ் தேசிய கொள்கையுடனேயே பயணித்து வருகின்றேன். தற்போதைய நிலையில் புலம்பெயர் தமிழ் மக்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டும். தமிழ் வேட்பாளர் என்று கோஷம் எழுப்பி செயற்படுவதனால் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை. எனவே எதிர்காலத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தலைவரான ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு புலம்பெயர் தமிழ் மக்கள் ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும். இதன் மூலம் நாட்டை கட்டியெழுப்ப முடியும். நாடு மீண்டும் வங்குரோத்து நிலை அடையாது பாதுகாக்கப்படுவதற்கும் தமிழ் மக்களின் அன்றாட பிரச்சனைகள் மற்றும் அடிப்படை பிரச்சனையான இனப்பிரச்சனையை என்பவற்றுக்கு தீர்வு காண்பதற்கு ஒரே மார்க்கம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை வெற்றி பெற செய்வதே ஆக வேண்டும். இதனை உணர்ந்து யாழ் குடாநாட்டு மக்கள் உட்பட தமிழ் மக்கள் எதிர்வரும் 21ஆம் தேதி அதிகாலையிலே சென்று எரிவாயு சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.vaibznews.com, vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.